வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம சிவாய. சித்திரை மாதம் பிறந்தாச்சு. சித்திரை என்றதுமே நமக்கு என்ன ஊர் ஞாபகம் வரும் சொல்லுங்க? மதுரையோட சித்திரை தேர் திருவிழா. எவ்வளோ பெரிய தேரு, எவ்வளோ பெரிய விசேஷம். இந்த தேர் திருவிழா நாட்கள்ல சொக்கநாதரும் மீனாட்சியும் மாசி வீதிகள்ல வலம் வருவாங்க பாருங்க. நமக்கு காண கண்கோடி வேண்டும். அப்புறம் என்ன, சொக்கநாதருக்கும் மீனாட்சிக்கும் திருக்கல்யாணம் நடக்கும். அதற்கப்புறம் அழகர் ஆற்றுல வைகை ஆற்றுல இறங்கறதுக்காக மதுரைக்கு வருவாரு. எதற்காக வர்றாரு? அவருடைய தங்க கல்யாணத்துக்காக வருவாரு. ஆனா கல்யாணம் முடிஞ்சிரும். வைகை ஆற்றுல இறங்கி நமக்கு காட்சி கொடுப்பாரு. இது மாதிரி நிறைய விசேஷங்கள் நமக்கு மதுரை மண்ணுல இந்த சித்திரை மாதத்துல நடக்கும். இந்த சித்திரை திருவிழாவில் மாசி வீதிகள்ல வலம் வரக்கூடிய சொக்கநாதரும் மீனாட்சி அம்மையும் ஒரே ஒரு நாள் மட்டும் மதுரையின் எல்லை பகுதியான வில்லாபுரம் பகுதிக்கு போய் அங்க இருக்கக்கூடிய பாகற்காய் மண்டபங்கிற ஒரு மண்டபத்துல இருந்து அனைவருக்கும் ஒரு நாள் முழுக்க காலையிலிருந்து இரவு வரைக்கும் இருந்து நமக்கு தரிசனம் கொடுக்கிறார்களாம். பக்தர்கள் அனைவருக்கும் தரிசனம் கொடுக்குறாங்க. அது என்னது, அந்த பாகக்காய் மண்டபத்துல போய் வில்லாபுரம் பகுதியில போய் இருந்து அவங்க நமக்கு தரிசனம் கொடுக்குறாங்க, அப்படி என்ன விசேஷம் இருக்கு அந்த பகுதியில அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பகுதியில பார்க்க போறோம். இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னால நீங்க இப்பதான் ஜெயகௌரி ஜோதிடாலயம் சேனல முதல் முறையா நீங்க பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பதிவுக்குள்ள போலாம். சித்திரை திருவிழாவில் தினமும் சொக்கநாதரும் மீனாட்சி அம்மையும் மாசி வீதிகள்ல வேறு வேறு வாகனங்கள்ல பவனி வருவாங்க. அப்படி வரும்போது ஒரே ஒரு நாள் மட்டும் மதுரை மாநகரின் எல்லை பகுதியான வில்லாபுரம்ங்கிற இடத்துல பாகக்கா மண்டபம்ங்கிற இடத்துல அவங்க அங்கேயே காலையிலிருந்து மாலை வரைக்கும் இருந்து மக்களுக்கு தரிசனம் கொடுக்குறாங்க. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, அங்க இருக்க ஆன்மீக பெரியவர்கள் சொல்றாங்க, இது ஒரு காலத்துல வில்வ மரங்கள் நிறைந்த வில்வபுரமா இங்க இருந்தது. இங்க இருந்துதான் சொக்கநாதருக்கு வில்வ அர்ச்சனை பண்ணவும், வில்வ அபிஷேகம் பண்ணவும் வில்வ இலைகளை இங்கிருந்துதான் பறிச்சு கொடுத்துன்னு போவாங்க. அப்படி இருந்ததுனாலதான் இதுக்கு வில்வபுரம் அப்படின்னு பேரு. அது இல்லாம மதுரையோட எல்லை பகுதியா இருக்கிறதுனால பாண்டிய மன்னனோட பெரும் போர் படையே இந்த இடத்துல காவலுக்கு நிக்குங்களாம். அதுல அழக பிள்ளை, தானு பிள்ளை அப்படிங்கிற இரண்டு சேனாதிபதிகளின் கீழே தான் இந்த போர்ப்படை இயங்கி இருக்கு அந்த இடத்துல. இப்படி இருந்துட்டு இருக்கும்போது ஒரு சமயத்துல மதுரை மன்னன் தெற்கு கோபுரத்தை கட்டணும், மீனாட்சி அம்மைக்கு தெற்கு கோபுரத்தை அமைக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு மண் தேவை. அந்த மண் எங்க இருந்து எடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இந்த வில்லுபுரத்துல இருந்து எடுத்து இந்த கோபுரத்தை கட்டலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. இதற்கு இந்த வில்லுபுரத்து மக்கள் ரொம்ப சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோட பாருங்களேன், திருப்பணிக்கே நம்ம ஊர் மண்ணுதான் அப்படின்னு சொல்லி மனம் நெகிழ்ந்து அந்த கோபுரம் கட்டுவதற்கு தேவையான அத்தனை மண்ணையுமே இவங்க தான் கொடுத்திருக்காங்க. யாரு? இந்த வில்லுபுரத்து மக்கள் தான் கொடுத்திருக்காங்க. அந்த காரணத்துக்காகவே இந்த திருவிழாவில ஒரு நாள் முழுக்க இந்த வில்வபுரம் அப்படிங்கிற இந்த இடத்துல வந்து காலையில இருந்து இரவு வரைக்கும் இருந்து தரிசனம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு நம்ம சொக்கநாதரும் மீனாட்சி அம்மையும். இந்த தரிசனம் கொடுக்கும் போது அழக பிள்ளை, தான பிள்ளை அப்படிங்கிற அந்த முக்கியமான சேனாதிபதிகள் இருந்து இந்த இடத்துல பாதுகாத்தாங்க இல்லையா, அவர்களுடைய வகையறாக்கள், அதாவது பரம்பரை வாரிசுகள், இந்த மாதிரி 350 பேர் அந்த உற்சவத்தன்னைக்கு இந்த பாகக்காய் மண்டபத்துல இந்த வில்லாபுரம் இடத்துக்கு வந்துருவாங்க. அது இல்லாம பல்லாயிரக்கணக்கான பக்தர்களும் இந்த மண்டபத்துல வந்து தரிசனம் செய்வாங்க. ஏன் இந்த இடத்துக்கு போகணும்? ஆமா, தினமும் தான் சொக்கநாதர் மீனாட்சி அம்மையும் அந்த சித்திரை திருவிழாவில் வலம் வராங்க.
அபிஷேகம் ஆராதனைகள் நடைபெறுது. ஆனா இங்க ஒரே ஒரு நாள் தான் இங்க வராரு சொக்கநாதரும் மீனாட்சி அம்மையும். ஆனா அன்னைக்கு ஏன் பல்லாயிரக்கணக்கான மக்கள், அந்த சேனாதிபதிகள் வகைராக்கள் எல்லோருமே அங்க இருந்து ஏன் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாருங்க, ஒரு பெரிய அதிசயமே இருக்காங்க. இந்த பாகக்கா மண்டபம்னு சொன்னோம் இல்லையா, இந்த பாகக்கா மண்டபம்னு ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா, அந்த காலத்துல இந்த இடத்துல பாகக்காய் சாகுபடி தான் ரொம்ப அதிகமா. அதனால நம்ம சொக்கநாதரும் மீனாட்சி அம்மையும் அங்க போனா அவங்களுக்கும் படையல் அந்த பாகற்காய் படையல் தான் பாருங்க. அதனால் அந்த வழக்கம் பாருங்க இன்று வரைக்குமே நம்ம சொக்கநாதருக்கும் மீனாட்சி அம்மைக்கும் பாகற்காய் படையல் தான் அந்த மண்டபத்துல நடக்கும். அதனாலதான் அந்த மண்டபத்துக்கு பேரே பாகற்காய் மண்டபம் அப்படின்னு பெயர் வச்சுட்டாங்க. இதுல ஒரு விசேஷம் என்னன்னு தெரியுங்களா? இதுதான் ரொம்ப முக்கியம். என்னன்னு கேக்குறீங்களா? நான் என் அப்பன் சிவபெருமான் சொக்கநாதர் இந்த பாகற்காய் மண்டபத்துக்கு போகும்போது மருந்தீசர் அப்படிங்கிற பெயரோட போறாரு பாருங்க. மருந்தீசர் அப்படிங்கிற பெயரோட போறது எதற்காக அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய பக்தர்களாகட்டும், மக்கள் ஆகட்டும், இல்ல அந்த சேனாதிபதிகளுடைய வகைராக்கள் வம்சவழிகளாகட்டும், எல்லோருக்குமே மருந்து இட போறதா அவர் போறாரு. எந்த விதமான நோயும் வராமல் இருக்க மருந்து கொடுக்க போறதா சொல்றாங்க. அது எப்படி அப்படின்னா, பாகக்காய் எப்படி உடலுக்கு மருந்தாகுதோ அதை போல இந்த மருந்தீசரை இந்த பாகற்காய் மண்டபத்தில் இருந்து நாம் வணங்கும் போது நமக்கு உடலில் உள்ள நோய் நொடிகள் அத்தனையும் பறந்து போயிரும் அப்படின்னு சொல்றாங்க. அதோட இல்லாம நம்ம முன் ஜென்மத்தில் வினையோ, இல்ல நமது பெற்றோர்களோ சந்ததியினரோ செய்த வினையோ, இல்ல நாம் செய்த 7 தலைமுறையாய் நாம் செய்த வினைகளோ எதாக இருந்தாலும் சரி, எந்த பாவங்களாக இருந்தாலும் சரி, மருந்தீசரை வணங்கும் போது அது எல்லாமே அப்படியே ஓடி போயிருமாம் பாருங்க. மருந்தீசரை வணங்கும் போதே நமக்கான நோய்களும் சரி, இந்த ஜென்ம ஜென்மமாக இருக்கக்கூடிய பாவங்களும் சரி தொலைந்து போகும் அப்படிங்கிறதும் ஆன்மீகவாதிகள் சொன்ன ஒரு பரிகாரம். இதெல்லாம் பார்க்கும்போது நான் என் அப்பன் சிவபெருமான் என்னென்ன லீலைகள் செஞ்சிருக்காங்க பாருங்களேன். எவ்வளவு மக்களுக்காக, பக்தர்களுக்காக அப்படின்னு இறங்கி இறங்கி வந்து எவ்வளவுலாம் செய்யறாரு என்னப்பன் சிவபெருமான். இதே மதுரையில தானங்க பிட்டுக்கு மண் சுமந்தது, அந்த கதையும் தெரியும் இல்லைங்களா? அந்த பிட்டுக்கு மண் சுமந்ததால மன்னர்கிட்ட பெரும்படி வாங்கினார் இல்லைங்க நம்ம சிவபெருமான். யாருக்காக? அந்த பாட்டிக்காக தானே. இப்படி பக்தர்களுக்காக, நம்மளை போல ஒரு சாதாரண ஒரு பிரஜைக்காக அடி வாங்கினாரு நம்ம சிவபெருமான். அதே போல இருக்கும்போது நமக்கு மருந்தீசரா வந்து இந்த உலக மக்கள் அனைவருக்குமே உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கணும். அதோடு இல்லாம நம்ம எப்பயும் சொல்றது போல இந்த போர்கள் எல்லாம் வேண்டாம். சிவபெருமானே எப்படியாவது இதை நிறுத்திருங்க. உங்களால முடியாதது எதுவும் இல்லை. உங்களுக்கான சக்தி தான் எல்லாமே. நீங்கள் என்ன செய்தாவது அந்த போரை நிறுத்துங்கள். யார் யாரையோ வதம் செஞ்சிருக்கீங்க, என்னென்னவோ பண்ணிருக்கீங்க. இங்க இந்த பாவப்பட்ட ஜென்மங்களை எப்படியாவது காப்பாற்றுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிக்குவோம். இந்த மருந்தீசர்கிட்ட நம்ம எது வேண்டுனாலும் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கை. அதனால எல்லோருக்கும் நல்ல செல்வ வளமும், ஆயுள் ஆரோக்கியமும், போர் இல்லாத நிலைமையும், எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும்னு சொல்லி என்னப்பன் சிவபெருமான வேண்டிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்பயும் சொல்ற மாதிரி தான் இதெல்லாம் நினைத்து கமெண்ட்ல ஓம் நம சிவாய அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஒரு பதிவை சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். திரும்பவும் வேற ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.